ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோட உண்டியல் சேவிங்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மந்த்தில் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து தான் நான் வந்து கோல்டு காயின், சில்வர் காயினுக்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எப்படி வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணலாம், ஸோ எதுலேருந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற காயின்ஸை கூட நம்ம வந்து சேர்த்து வச்சுருந்தோம்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அமௌண்ட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்தாக வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு 1500 ருபீஸ் எடுத்திருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட், அதில் ரெண்டுத்துலேயுமே கம்பைன் பண்ணி தான் கோல்டு அண்ட் சில்வர் காயின் வந்து நான் செப்டம்பர் மாதத்துக்கு வாங்கியிருக்கேன். ஸோ மீதி கொஞ்சம் இது ஒரு 2 இல்லைன்னா 3 மந்த்ஸ்க்கு அகைன் நான் சேர்த்து வைப்பேன். ஸோ அதில் ஒரு அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கோல்டு இல்லைன்னா வந்து சில்வர் காயின்ஸ் வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டுன்னு நினைக்காதீங்க, நம்ம கன்சிஸ்டாக சேர்த்தா தான் நமக்கு ஒரு அமௌண்ட்டு சேரும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு 10 கிராம் காயின் வந்து நான் சேவ் பண்ணதில் தான் வாங்கினது. மீதி காயின்ஸ் தான் என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ் அமௌண்ட் வந்தது. ஸோ அதில் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். மீதி வந்து 1 கிராம் அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே நான் சேர்த்து வச்சு வாங்கினது தான். நம்மளால முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நம்மளாலே முடியும். அட்லீஸ்ட் நம்ம வந்து கோல்டு காயின் அளவுக்கு சேர்க்க முடியலனாலும் சில்வர் காயின் வாங்கி நம்ம சேவ் பண்ணலாம். ஏன்னா வந்து சில்வர் ரேட்டும் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கோல்டு அளவுக்கு இது ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது, பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பெரிய ஸ்கீம் முடியுது, ஆர்டி, சீட் அந்த மாதிரி முடியுதுன்னா அது நமக்கு கமிட்மெண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 3 சவரனுக்கு நெக்லஸே வாங்க ஆசைப்படுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம், சீட்டு கட்ட முடியலன்னா. என்னோட இந்த மந்த்து சேவிங்ஸில் நான் இந்த 250 மில்லிகிராம் காயின் வந்து வாங்கியிருந்தேன். ப்ளஸ் வந்து இது கூடவே வந்து ஒரு 10 கிராமுக்கான சில்வர் காயினும் வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக என்னோடய போஸ்ட் ஆஃப் சேவிங்ஸ்லேயும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உண்டியல் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ஸோ குட்டியாக கூட நம்ம தங்கம் சேமிச்சா நமக்கு பார்த்திங்கன்னா அது லாபமாக தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னால் 300 மில்லிகிராம் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இப்போதைக்கு கண்டிப்பாக வாங்க முடியாது. இப்போதைக்கு 100 மில்லிகிராமே நமக்கு வந்து 1000 ருபீஸை தொடும். உண்டியல் சேமிக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வாங்கலான்னு தான் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா என்னோடய பட்ஜெட் அப்படி, நம்மளால் வந்து ஒரு 1 மந்த்துக்கு வாங்க முடியும்னா கூட நம்ம அப்படி வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு உண்டியலில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். உண்டியலில் வந்து நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு டார்கெட்டில் சேவ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில்வர் காயின் இல்லைனா கோல்டு காயின் சொல்லிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக சேவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும். ஸோ வந்து மந்த்லி நம்ம சேர்க்கணும்னா இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு 3 மந்த் 2 மந்த் பிளான் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எதுலாம் நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ க்ராசரி வந்து நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம். இப்போ ஒரு 5000 போட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு 500 ரூபாய் பேலன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 250 ரூபாய் உண்டியலில் போடலாம். இல்லை உங்களுக்கு செலவு இல்லைன்னா அந்த 500 ரூபாய் கூட உண்டியலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி பேசிஸில் ஒரு 10 ரூபாய் இல்லைன்னா ஒரு 20 ரூபான்னு சொல்லிட்டு உண்டியலில் டெய்லியுமே போட்டுட்டுருங்க. அந்த ஹேபிட் இருந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம காய்கறி அந்த மாதிரி வாங்கினோம்னா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை கூட நம்ம உண்டியலில் போட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த காய்கறி பழம் எல்லாமே நீங்கள் ஜிபேயில் வாங்காமல் கையில் இருக்கிற அமௌண்ட்டில் வாங்கினீங்கன்னா அப்போது ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை அப்படியே வந்து உண்டியலில் போட்டு வச்சுக்க முடியும். நம்ம இப்போ வந்து அனாவசியமாக செலவு பண்ணுறதே ஆன்லைன் ஆர்டர், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்ட்டு, ஸோ டெக்கரேஷன் ஐட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டோன்னா கூட நமக்கு வந்து அமௌண்ட் கையில் இருக்கும். ப்ளஸ் வந்து லைஃப் வராத பொருளை என்றைக்குமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும், நம்ம அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து நல்ல பொருளை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினோன்னா அதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக லைஃப் வரும்.
அமௌண்ட்டும் அதிகமா நம்ம இன்வெஸ்ட் பண்ண தேவை இருக்காது அடிக்கடி. ஸோ அவுட்டிங் போனா வந்து நமக்கு ஒரு கண்டிப்பா பேலன்ஸா அமௌண்ட் இருக்கும். அது வந்து நம்ம உண்டியல்ல போட்டு கூட சேவ் பண்ணலாம். இப்ப வந்து நேட்டிவ் போனா அண்ட் பர்த்டேனா நமக்கு கண்டிப்பா அமௌண்ட் வந்து கையில குடுப்பாங்க. அதையும் நீங்க வந்து உண்டியல்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க எதுலலாம் பட்ஜெட் போடுறீங்களோ, அதுல பேலன்ஸ் அமௌண்ட் வரும்போது, அத அப்படியே எடுத்து நம்ம இந்த மாதிரி உண்டியல்ல போட்டோம்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு அமௌண்ட் சேரும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லல. ஸோ நீங்க கன்சிஸ்டா சேவ் பண்ணணும் டெய்லியும். கண்டிப்பா நம்ம உண்டியல்ல போடணும்னு சேவ் பண்ணா, ஈஸியா டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ 3 மந்த்ஸ் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா சேர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப வந்து நான் 1/2 கிராம் சேர்க்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் உண்டியல் அமௌண்ட்ல. பிகாஸ் வந்து ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? அதனால. ஏன்னா உண்டியல்லயும் அவ்ளோ பெரிய 10,000 அமௌண்ட் வந்து அவ்ளோ சீக்கிரமா என்னாலயும் சேவ் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் 1/2 கிராம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் 1/2 கிராம்ங்கிறப்போ, நீங்க இயர்லி 2 கிராம் வாங்க முடியும். ஸோ 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க 1 கிராம் வாங்குறப்போ, இயர்லி வந்து 4 கிராம்ஸ் தாராளமா வாங்க முடியும். இத நான் வந்து மினிமமா சொல்றேன். உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ பண்ணலாம் கண்டிப்பா. ஸோ வந்து இப்போ கோல்ட் ரேட் இருக்கிறதுனால மினிமமா நம்ம 1/2 கிராமாவது சேமிக்கணுங்கிறதுக்காக இந்த பிளான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 கிராம்ங்கிறப்போ எம்சி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இப்ப இருக்கிற கோல்ட் ரேட்ல ரூ. 5,330 ஆகும். ஸோ வந்து அது 90 டேஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து 90 டேஸ்க்கு ஒரு நாளைக்கு வந்து ₹60 வந்து சேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து டே 1லேருந்து நீங்க ஒரு ரூபாய இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணா நம்ம வந்து கோல்ட் ரேட்டையும் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். டார்கெட்டையும் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதனால நான் போட்டிருக்கேன். ஸோ 1 கிராம் வந்து 1 கிராமோட டோட்டல் பிரைஸ் அதாவது வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி 3% எல்லாமே சேர்த்து ₹10,716 ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 90 டேஸ்க்கு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா ₹120 நம்ம சேர்க்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து நீங்க இன்க்ரீசிங் ரூல்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்பேன். என்னோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்ல சேர்த்த அமௌண்ட்டும், பிளஸ் வந்து இந்த உண்டியல்ல ஒரு ₹1,500 எடுத்திருக்கேன். ஸோ 2த்தையும் சேர்த்து தான் நான் வந்து இந்த செப்டம்பர் மாசத்துக்கு இந்த கோல்டு காயின் அண்ட் சில்வர் காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அமௌண்ட்லேருந்தே திரும்பி வந்து நான் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சேவிங்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.